ஸோ நெக்ஸ்ட் நம்ம வாகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தடில் டம்மி எந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணி எப்படி சம் ப்ரொசீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா சி அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்ஷனை மீன் பண்ணியிருக்காங்க, எம்ங்கிறது ஃபீல்ட்ஸை மீன் பண்ணியிருக்காங்க. எப்படி நம்ம நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தட், லீஸ்ட் காஸ்ட் மெத்தட்லாம் டிமாண்டும் சப்ளையும் ஈக்குவலாக இருக்கணுமோ அதே போல் தான் இதுலேயும் இந்த காலம் அண்ட் இந்த ரோ வந்து ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஈக்குவலாக வரணும். ஈக்குவலாக வந்தால் தான் அது பேலன்ஸ்டு ப்ராப்ளம், ஈக்குவலாக இல்லைன்னா அது அன்பேலன்ஸ்டு ப்ராப்ளம். ஸோ அந்த அன்பேலன்ஸ்டு ப்ராப்ளமை பேலன்ஸ்டாக கன்வெர்ட் பண்ணி நம்ம சம் போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம எப்படி வேம் மெத்தட் நார்மலாக வந்து வேம் மெத்தட் ஈக்குவலாக வந்துச்சுன்னா, பேலன்ஸ்டு ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா எப்படி சம் போடணும்னு பார்த்தோம். ஸோ இதில் வந்து அன்பேலன்ஸ்டு ப்ராப்ளமாக இருந்தால் எப்படி சம் போடுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இந்த 250, 320, 280 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 850 வரும். அண்ட் அதே மாதிரி 300, 260, 180 ஆட் பண்ணால் 740 வரும். ஓகே, ஸோ இந்த இடத்துல ரெண்டும் ஈக்குவலாக இல்லை. ஸோ ஈக்குவலாக இல்லையா, ஸோ அதனால வந்து இது அன்பேலன்ஸ்டு ப்ராப்ளம். இட் இஸ் அன்பேலன்ஸ்டு ப்ராப்ளம். ஸோ இந்த அன்பேலன்ஸ்டு ப்ராப்ளமை பேலன்ஸ்டு ப்ராப்ளமாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும். பேலன்ஸ்டு ப்ராப்ளமாக கன்வெர்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், டம்மி யூஸ் பண்ணணும். சி, இப்போ வந்து இது 8, 7, 6, 5, 4, 9, 7, 5, 5. இந்த இடத்துல 850 இருக்கு, இந்த இடத்துல 740 தான் இருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு எவ்வளோ வரணும்னு பார்க்கணும். 110 வேல்யூ வந்துச்சுன்னா 850 ஈக்குவல் ஆகிடும். புரியுதுங்களா? இப்போ பாருங்க, 850 ஓகே மைனஸ் 740 பண்ணிங்கன்னா எவ்வளோ, 110. ஸோ நம்மளுக்கு 110 வருது. 110 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கம்மியாக இருக்குது. ஸோ 110 இந்த இடத்துல வந்துருச்சுன்னா நம்மளுக்கு 850 ஈக்குவல் ஆகிடும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல டம்மி ஆட் பண்ணுறேன். டம்மினா 000 ஆட் பண்ணுறேன். அப்போ நான் 00 ஆட் பண்ணிட்டேன்னா சி, இப்போ ஆட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல 300 வந்துடும், 260 வந்துடும், 180 வந்துடும். அண்ட் இந்த இடத்துல 250 வந்துடும், 320 வந்துடும், 280 வந்துடும். ஓகே, ஸோ இந்த இடத்துல இதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 850 வருது. இந்த இடத்துல 740 தான் வருது. அப்போ இந்த இடத்துல கம்மியாக இருக்குது நம்மளுக்கு. ஸோ 110 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 850 வந்துடும். ஸோ இப்போ இது பேலன்ஸ்டு ப்ராப்ளமாக ஆயிடுச்சு. ஸோ எப்படி டம்மி யூஸ் பண்ணணும்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எந்த இடத்துல வேல்யூ கம்மியாக இருக்குன்னு பார்க்கணும். ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல தட் இஸ் ரோ வைஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் காலம் வைஸ் டம்மி ஆட் பண்ணிக்கணும். உங்களுக்கு காலம் வைஸ் வந்து வேல்யூ கம்மி ஆகுதுன்னா ரோ வைஸ் டம்மி ஆட் பண்ணிக்கணும். கிளியரா? ஸோ எந்த இடத்துல வந்து வேல்யூ கம்மியாக இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரோ வைஸ் வந்து எனக்கு வேல்யூ கம்மியாக இருக்குது, அதனால நான் காலம் வைஸ் வந்து டம்மி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ இது வந்து பேலன்ஸ்டு ப்ராப்ளமாக ஆயிடுச்சு. ஸோ இட் இஸ் பேலன்ஸ்டு ப்ராப்ளம். ஸோ நான் அந்த பேலன்ஸ்டு ப்ராப்ளமாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போனால், ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி வேம் மெத்தட் பார்த்தோம் அதே மாதிரி நம்ம வேம் மெத்தட் போட போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8, 7, 6, 5, 4, 9, 7, 5, 5, 0, 0, 0, 250, 320, 280, 300, 260, 180, 110. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எப்படி லைக் வேம் மெத்தடில் என்ன பண்ணுமோ அதே சேம் தான். இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் லீஸ்ட் வேல்யூ 0, நெக்ஸ்ட் லீஸ்ட் வேல்யூ 6. ஸோ 0 minus 6, 6. ஃபர்ஸ்ட் லீஸ்ட் வேல்யூ 0, நெக்ஸ்ட் லீஸ்ட் வேல்யூ 4. ஸோ 0 minus 4, 4. ஃபர்ஸ்ட் லீஸ்ட் வேல்யூ 0, நெக்ஸ்ட் லீஸ்ட் வேல்யூ 5. ஸோ 0 minus 5, 5. இதில் 0 minus 0, 0 தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் லீஸ்ட் வேல்யூ 5, நெக்ஸ்ட் லீஸ்ட் வேல்யூ 6. ஸோ இது 6 minus 5, 1. ஃபர்ஸ்ட் லீஸ்ட் வேல்யூ 5 அண்ட் நெக்ஸ்ட் லீஸ்ட் வேல்யூ 4. ஸோ 1. ஃபர்ஸ்ட் லீஸ்ட் வேல்யூ 5 அண்ட் நெக்ஸ்ட் லீஸ்ட் வேல்யூ 7. ஸோ வேல்யூ 2. ஸோ இதில் வந்து ஹையஸ்ட் வேல்யூ என்னன்னு பார்க்கணும். இதில் ஹையஸ்ட் வேல்யூ இந்த டிமாண்ட்லையும் சப்ளைலையும் ஹையஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 6. ஸோ இதை ரவுண்ட் பண்ணிடுறேன். இதில் இந்த ரோவில் எது லீஸ்ட் வேல்யூன்னு பார்க்கணும். 0 தான் லீஸ்ட் வேல்யூ. ஸோ நான் இங்கே அலோகேட் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இதில் 250 இருக்குது அண்ட் இதில் 110 இருக்குது. இது கம்மியான வேல்யூ 110 தான். ஸோ நான் இதை 0 பண்ணிக்கிறேன், இங்கே 110 போட்டுக்கிறேன். ஸோ 0 பண்ணனால இங்கே எல்லாமே போய்டும், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டேன். இந்த 110 250ல் போயிடுச்சுன்னா 140. ஸோ நெக்ஸ்ட் நான் அதே மாதிரி பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா லீஸ்ட் வேல்யூ 6, நெக்ஸ்ட் லீஸ்ட் வேல்யூ 7. ஸோ 6 minus 7, 1. நெக்ஸ்ட் இதில் லீஸ்ட் வேல்யூ 4, நெக்ஸ்ட் லீஸ்ட் வேல்யூ 5. அதில் ஸோ 5 minus 4, 1. இதில் ஃபர்ஸ்ட் லீஸ்ட் வேல்யூ 5, நெக்ஸ்ட் லீஸ்ட் வேல்யூ 5. ஸோ 5 minus 5, 0. இதில் லீஸ்ட் வேல்யூ இதில் வந்து எல்லாமே அடிச்சதுனால நான் இங்கே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டேன், ஐஃபன் போட்டிருக்கேன். இதில் ஃபர்ஸ்ட் லீஸ்ட் வேல்யூ 5, நெக்ஸ்ட் லீஸ்ட் வேல்யூ 6. ஸோ 6 minus 5, 1. First least value 4, next least value 5, next 5 minus 4, 1.
இந்த first least value 5, next least value 7, so இங்க 2. ஓகே, highest value 2 தான். ஸோ நான் 2 ரவுண்ட் பண்ணிடுறேன். இந்த இதில் லீஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 தான். ஸோ இங்கே நான் அலோகேட் பண்ண போகிறேன். அதோட டிமாண்ட் அண்ட் அதோட சப்ளை பார்க்குறேன். 300, 320, 300 தான் கம்மி. ஸோ நான் 300 இங்கே அலோகேட் பண்ணிடுறேன். இது 0 போகிறேன். ஸோ இது எல்லாமே ஸ்ட்ரைக் அவுட் ஆகிடும். ஸோ இந்த 300 இங்கே மைனஸ் பண்ணால் இங்கே 20 வரும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ 7, 6 தான் இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் லீஸ்ட் வேல்யூ 6, 2 நம்பர் தான் இருக்கும். ஸோ 2 நம்பர் அப்படி மைனஸ் பண்ணி போட வேண்டியதான். 7 minus 6, 1, 9 minus 4, 5, 5 minus 5, 0. அண்ட் அடுத்ததில் பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே ஐஃபன் தான் வரும். அண்ட் இதில் வந்து பார்த்தோன்னா சேம் வேல்யூ 1, 1 தான் வரும். இப்போது இதில் ஹையஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 தான். ஸோ இதுக்கு நேராக 4, 9 இதில் ரெண்டுத்தில் எது லீஸ்ட் வேல்யூனா 4. ஸோ இங்கே நான் அலோகேட் பண்ண போகிறேன். அதோட டிமாண்ட் அண்ட் அதோட சப்ளை பார்க்குறேன். 20 தான் லீஸ்ட்டு. ஸோ நான் 20 ப்ளேஸ் பண்ணேன். 20 0 பண்ணால் ஸோ இது ஃபுல்லாக போயிடும். இந்த 20 260 மைனஸ் பண்ணால் 240 வரும். கிளியர். நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ 7 minus 6, 1 இதில் எல்லாமே ஸ்ட்ரைக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ ஹைஃபன். இதில் 5 minus 5, 0. அடுத்ததில் இங்கே ஹைஃபன் தான் வரும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 6 minus 5, 1 அண்ட் 7 minus 5, 2. ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் வேல்யூ என்னென்னா 2 தான் ஹையஸ்ட் வேல்யூ. இதுக்கு நேராக பாருங்கள் 7, 5 எது லீஸ்ட் வேல்யூ? 5 தான் லீஸ்ட் வேல்யூ. ஸோ இங்கே அலோகேட் பண்ண போகிறேன். இதுக்கு நேராக பாருங்கள் சப்ளை 280, 240 எது லீஸ்ட்? 240 தான் லீஸ்ட். ஸோ நான் 240 இங்கே போடுறேன். 240 இங்கே அடித்து 0 போடுறேன். ஸோ இந்த எல்லாமே ஸ்ட்ரைக் அவுட் ஆகிடும். ஸோ இந்த 240 இதோட மைனஸ் பண்ணுறேன். 280 minus 240, 40 பாருங்கள். அதே மாதிரி இப்போ இதில் வந்து 6 தான் இருக்குது. ஸோ இங்கே ஹைஃபன். இதில் 5 மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தோன்னா அதே மாதிரி இங்கே ஐஃபன் வந்துடும். இந்த இடத்துல 6 minus 5, 1 வரும். ஓகே, பிளேஸ் இல்லாதனால நான் குட்டியாக எழுதுகிறேன். இதில் ஹையஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 6 தான் ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ இந்த 6க்கு நேராக ஒரே ஒன்று தான் இருக்குது. ஸோ நான் அப்படியே நான் அலோகேட் பண்ணுறேன். இதில் 180 இருக்குது, இதில் 140 இருக்குது. எது லீஸ்ட் வேல்யூ? 140. ஸோ நான் 140 ப்ளேஸ் பண்ணுறேன். அடிச்சு இங்கே 0 போடுறேன். ஸோ இது ஃபுல்லாக போயிடும். இந்த 180ல் 140 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் வந்து 40. ஸோ இந்த இடத்துல ஒரே ஒரு அலோகேட் தான் இருக்குது. சி 40, 40 ஈக்குவல் ஆகிடுச்சா? ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து எல்லாமே அலோகேட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இது தனியாக செப்பரேட்டாக எழுத போகிறோம் எடுத்து. ஸோ அந்த வேல்யூஸ் எல்லாமே இப்போ எடுத்து எழுதிக்கலாம். 8, 7, 6, 0, 5, 4, 9, 0, 7, 5, 5, 0. அலோகேட்டட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே 140 அலோகேட்டட், அடுத்தது 110 அலோகேட்டட், 300, 20, 240, 40. ஸோ இது எல்லாமே அலோகேட்டட் செல்ஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கண்டிஷன் நம்ம என்ன செக் பண்ணோம்? m plus n minus 1 equal to number of allocated cells. Number of allocated cells. mங்கிறது rows 1, 2, 3. 3 rows plus 1, 2, 3, 4. 4 columns. nங்கிறது columns minus 1 equal to allocated cells என்னெல்லாம் allocate 1, 2. allocated cellsனா இங்கே நம்ம பாக்ஸ் போட்டு எழுதியிருக்கோம் இல்லையா? allocate பண்ணி எழுதியிருக்கோம் இல்லையா? அதுதான் allocated cells. ஸோ 1, 2, 3, 4, 5, 6 இருக்குது. ஸோ 6. ஸோ 4 plus 3, 7, 7 minus 1, 6. ஸோ 6 equal to 6. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. சாட்டிஸ்ஃபை ஆனப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுன்னா ui plus vj equal to cij for allocated cells. For allocated cells. ஸோ இப்போ அலோகேட்டட் செல்ஸ்லாம் என்ன பார்த்தீங்கன்னா இது u1, u2, u3. இது v1, v2, v3, v4. ஸோ இந்த இடத்துல u1 எதெல்லாம் அலோகேட்டட் பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் தேர்டு காலம் அண்ட் ஃபோர்த்து காலம் அலோகேட்டட். ஸோ u1, v3, u1, v4, u2, v1, u2, v2, u3, v2, u3, v3 இதெல்லாமே அலோகேட்டட். ஸோ நம்ம அதான் எழுத போகிறோம். u1 plus v3 equal to 6. 6ங்கிறது இந்த அலோகேட்டட் செல்லோட வேல்யூ எழுதுறேன். நெக்ஸ்ட் பாருங்க u1 plus v4 equal to 0. நெக்ஸ்ட் அதே மாதிரி u2 plus v1 equal to 5. நெக்ஸ்ட் u2 plus v2 equal to 4. u2 plus v2 equal to 4. நெக்ஸ்ட் இதில் பாருங்க u3 plus v2 equal to 5. Next u3 plus v3 equal to 5. u3 plus v3 equal to 5.
ஸோ நெக்ஸ்ட் வந்து u1 வந்து எப்பவுமே நம்மளுக்கு 0 தான் இருக்கும் கான்ஸ்டண்ட்டாக. ஸோ 0 ப்ளஸ் v3 ஈக்குவல் டு 6. ஸோ v3 ஈக்குவல் டு 6. 0 ப்ளஸ் v4 ஈக்குவல் டு 0. ஸோ v4 ஈக்குவல் டு நம்மளுக்கு 0 தான் வரும். நெக்ஸ்ட் u2 வேல்யூ தெரியாது, v1 வேல்யூவும் தெரியாது, u2வும் தெரியாது, v2வும் தெரியாது, u3யும் தெரியாது, v2வும் தெரியாது, u3யும் தெரியாது. பட் ஆனால் v3 நம்ம ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் 6ன்னு சொல்லிட்டு. ஸோ u3 ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 5. ஸோ u3 ஈக்குவல் டு 5 மைனஸ் 6 பண்ணிங்கன்னா உனக்கு என்ன வரும்னா -1. கிளியர். நெக்ஸ்ட் பாருங்க u3 கண்டுபிடிச்சிட்டோம் -1 சொல்லிட்டு. ஸோ அதை இங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். -1 ப்ளஸ் v2 ஈக்குவல் டு 5. ஸோ v2 ஈக்குவல் டு 6. நெக்ஸ்ட் இந்த 5 இந்த +1 இந்த சைடு வந்தால் இந்த -1 இந்த சைடு வந்தால் +1. ஸோ 5 + 1 6. ஸோ v2 ஈக்குவல் டு 6. நெக்ஸ்ட் பாருங்க u2 ப்ளஸ் v2 இங்கே தான் கண்டுபிடிச்சோம். ஸோ u2 ப்ளஸ் v2 6 ஈக்குவல் டு 4. ஸோ u2 ஈக்குவல் டு -2. 4 minus 6 இந்த ப்ளஸ் 6 இந்த சைடு வந்தால் -6. ஸோ 6 minus 4 சாரி 4 minus 6 -2. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா u2 கண்டுபிடிச்சிட்டோம் -2. ஸோ -2 u2 இருக்கிறதுல -2 ப்ளஸ் v1 ஈக்குவல் டு 5. ஸோ v1 ஈக்குவல் டு 5 -2 இந்த சைடு வந்தால் +2. ஸோ 5 + 2 7. கிளியர். ஸோ புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ அலோகேட்டட் செல்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் அன்அலோகேட்டட் செல்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஃபார்முலா என்னது? Pij equal to ui plus vj minus Cij for unallocated cells. For unallocated cells. So இந்த unallocated cellsனா என்னன்னா இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, அலோகேட் பண்ணிருக்கோம் இல்லையா, இதெல்லாம் அலோகேட்டட் செல்ஸ். அலோகேட் ஆகாம இருக்க பேலன்ஸ் செல் தான் என்னதுன்னா அன்அலோகேட்டட் செல்ஸ். ஸோ அந்த அன்அலோகேட்டட் செல்ஸ் தான் எழுத போறோம். அதில் என்னது u1 v1 u1 v2. ஸோ நான் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன் புரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா p11 போடுறேன், ஏன்னா ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். ஸோ u1 ப்ளஸ் v1 மைனஸ் 8. எப்படி இதை எங்கே போட்டேன்னா சி u1 ப்ளஸ் v1 u1 plus v1 minus 8 இந்த வேல்யூ Cijங்கிறது வேல்யூ. நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்தோன்னா u1 plus v2 minus 7. அப்போ அது வந்து p12. ஸோ u1 plus v2 minus 7. ஃபர்ஸ்ட் ரோவில் செகண்ட் காலம் அன்அலோகேட்டட். அதான் ஃபர்ஸ்ட் ரோ ப்ளஸ் செகண்ட் காலம் மைனஸ் அந்த வேல்யூ. கிளியர். இப்போ அதே மாதிரி பாருங்க, ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நம்ம எழுதிட்டோன்னா நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். சி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா u2 and v3 u2 and v3. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா 2 3 போட்டுக்கிறேன். வேல்யூ வந்து 9. ஸோ நான் 9 போட்டுக்கிறேன். அப்படி இருங்க. அப்போ இந்த இடத்துல u2 ப்ளஸ் v3. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபாஸ்ட்டாக போடணும்னு நினச்சேன்னா என்ன பண்ணலான்னா, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 9 போட்டுட்டோமா, நெக்ஸ்ட் வந்து 0 இருக்குது 2 4. அப்போது p24. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3 1. ஸோ p31. அடுத்தது 3 4. ஸோ p34. அப்போது u2 ப்ளஸ் v4 u3 ப்ளஸ் v1 u3 ப்ளஸ் v4. ஸோ மைனஸ் மைனஸ் அந்த வேல்யூஸ் என்னது 0 7 0. ஸோ 0 7 0. தட்ஸ் ஆல். ஃபாஸ்ட்டாக போனால் நம்ம இந்த மாதிரி போடலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா u1 வேல்யூஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், கான்ஸ்டண்ட்டாக எப்பவுமே u1 வந்து 0 தான். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம் 0 போட்டோம். u1 0 ப்ளஸ் v1 வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் 7. ஸோ 7. v2 என்ன கண்டுபிடிச்சோம் 6. ஸோ 6 மைனஸ் 8 மைனஸ் 7. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி u2 நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் -2 ப்ளஸ் v3 என்ன கண்டுபிடிச்சோம் 6 மைனஸ் 9. நெக்ஸ்ட்டு u2 பார்த்தீங்கன்னா -2 ப்ளஸ் v4 வந்து 0 மைனஸ் 0. அடுத்தது u3 -1 ப்ளஸ் v1 பார்த்தீங்கன்னா 7 மைனஸ் 7. நெக்ஸ்ட்டு u3 -1 ப்ளஸ் v4 0 மைனஸ் 0. கிளியர். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7 மைனஸ் 8 மைனஸ் 1 6 மைனஸ் 7 மைனஸ் 1. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா -2 ப்ளஸ் 6 மைனஸ் 9 மைனஸ் 3. ஸோ 0 0 போயிடும், -2 இருக்கும். ப்ளஸ் 7 -7 கேன்சல் ஆகிடும். ஸோ -1 மட்டும் இருக்கும். 0 0 போயிடும், -1 இருக்கும். ஸோ இங்கே எல்லா வேல்யூஸுமே இப்போ நெகட்டிவில் வருது. ஸோ all values are negative. So the optimum solution is reached. So the optimum solution is
ரீச்டு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இனிஷியல் ஃபீசிபிள் ஆப்டிமம் சொல்யூஷன் ரீச் ஆன பிறகு இனிஷியல் ஃபீசிபிள் சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இனிஷியல் ஃபீசிபிள் சொல்யூஷன். ஸோ அந்த அலோகேட்டட் செல்ஸோட வேல்யூவை மல்டிப்ளை பண்ணுவோம். 140 into 60, 110 into 0, 300 into 5, 20 into 4, 240 into 5, 40 into 5. கிளியர்? ஸோ பாருங்க 140 into 6 plus 110 into 0 plus 300 into 5 plus 20 into 4 plus 240 into 5 plus 40 into 5. 40 into 5. இப்போ இதில் மல்டிப்ளை பண்ணோன்னா 140 into 840 plus 0 plus 1500 plus 80 plus 1200 plus 200. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 3820 வேல்யூ கிடைக்கும். The initial feasible solution is 3820. இதான் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வந்து அன்பேலன்ஸ்டாக இருந்துச்சுன்னா சம் இப்படி தான் ப்ரொசீட் பண்ணும்.